அடாடாடாடா, என்னதான் வெளியூர்ல போய் தங்கி இருந்து படிச்சாலும் நம்ம ஊர் மாதிரி வருமா? எம்பது வருஷம் ஆச்சு சின்ன பிள்ளையில பார்த்தது, அதோட இப்பதான் ஊருக்கு வரோம். ஆமா, நம்ம அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னமே வந்துருவோன்ட்டு இன்னும் ஆளை காணுமே. சரி, அப்படியே பொடி நடிகை நடந்து வீட்டுக்கே போவோம். மோனே, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இப்பதான் நம்ம ஊருக்கு வழி தெரிஞ்சதோ? சின்ன பிள்ளையில 10வது படிக்கும் போது வீட்டை விட்டு போனேன். அங்கிருந்து நான் சம்பாதிக்கிறேன், எல்லாம் பண்ணிக்கிறேன்ட்டு அதோட இந்த ஊர் பக்கமே வரல. இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறேன், இப்பதான் வர தோணுதோ? சரி, இப்பயாவது வந்தியே, வா வா. எப்ப உனக்கு நினைவு இருக்கா? நான் என்ன சொல்லிட்டு போனேன் இந்த ஊரை விட்டு போகும்போது? நான் திரும்பி வரும்போது ஒரு நல்ல நிலைமையில இருப்பேன்னு சொல்லிட்டு தானே போனேன். அப்படி இருக்கும்போது அந்த நிலைமைக்கு போகாம முன்னாடி வந்தா நல்லா இருக்குமா இல்லையா சொல்லு? சரிதான், பேசணும்லாம் பேசிட்டே தான் இருப்ப. சரி, வா வா, புறப்பட்டு வீட்டுக்கு போவோம். எப்போ வரும்போது மாட்டு வண்டி கிட்ட வண்டி எடுத்துக்க கூடாது. இவ்வளவு தூரம் நடந்து வர வேண்டியதா இருக்கு. வாங்க, நம்ம அண்ணாச்சி கடையில் ஒரு டீ குடிச்சிட்டு போவோம். மௌனே, சொன்னா கேளு. டீ குடிக்கலாம் இப்ப நேரம் இல்ல. பொழுது சாயறதுக்குள்ள நம்ம வீட்டு போய் சேரணும் பாத்துக்க. சீக்கிரம் வா. ரோட்ல நீ வரும்போது பார்த்தல ஒரு பையன் நின்னா யாரும் இருந்திருக்க மாட்டான், எல்லாம் வீட்டுக்கு போயிருப்பாங்க. சீக்கிரம் வாழை போவோம். எப்போ ஆமாப்பா, நானும் பார்த்தேன் ஒரு பையனையும் காணும். நம்ம சேகர்லாம் எங்க போனோம், ஆளையே காணுமே. நானும் அவன்கிட்ட தகவல் சொன்னேன் இன்னைக்கு வருவேன்ட்டு. என்னதான் நடக்குமா எனக்கு ஒழுங்கா சொல்ல என்னன்ட்டு. மௌனே, இங்க பாரு, நல்லா கேட்டுக்க. இங்க வந்து பார்த்தா ஏதோ மோகினி பிசாசி இருக்குன்னு சொல்றாவ. நான் இன்னும் கண்ணால பாக்கல பாத்துக்க. ஆனா நம்ம பக்கத்து வீட்டு சாந்தி அக்கா இருக்காள, அவ பாத்துருக்கா. அலறடிச்சு ஓடி வந்து ஒரே சோரம். ஒரு வாரம் அவளால எழுத கூட முடியல. இந்த ஊர்ல எல்லாரும் பாத்துருக்காவ. அது ஏதோ மோகினியா அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து ஆடிட்டு இருக்குமா, போற வரவங்கள புடிச்சு தூக்கிடுமா பாத்துக்க. அதனால யாருமே பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் வர்றது கிடையாது. என்னப்பா சொல்றேன்? மோகினியா நல்லா இருப்பாளா? அவளை பத்தி எதுக்கு எல்லாம் ஓடுறிய? எப்படி மாடர்ன் ட்ரெஸ்ல வருவாளா இல்ல சாரியில வருவாளாப்பா? கொஞ்சம் சொல்லு, நானும் பாக்கேன். நீ வேணா வீட்டுக்கு போப்பா, நான் இருந்து அவளை பாத்துட்டு வரேன். கூறு கட்டவனே, அப்படி போட்டேன்னு வச்சுக்கேன், அந்த ஈடு இழிக்கிற பல்லு எல்லாம் தெரிச்சிட்டு போயிடும் பாத்துக்க. நான் எவ்வளவு சீரியஸா அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். நீ நம்பாம போ, இப்படி கேலி பண்ணாத. நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துடுச்சுன்னா யாரு பாப்பா சொல்லு? ஓஹோ, அதாவது அந்த மோகினி வந்து இப்ப நம்ம பின்னாடி ஒட்டு கேட்டு நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டா நான் அதை கிண்டல் பண்ணதால, அப்படிதானே? உங்களெல்லாம் இன்னும் திருத்தவே முடியாது. சரி, வா வீட்டுக்கு போவோம். என்னவா இருக்கும்? ஊர்ல இருந்து வந்துட்ட உடனே நம்மள வந்து இந்த மாதிரி குழப்பி விடுவாங்களே. மோகினி இந்த ஊர்ல சுத்துது, அதனால 6 மணிக்கு மேல எவனும் வெளியே வர மாட்டானா? என்னடா புதுசா இருக்கு. நம்ம சங்கருக்கு ஃபோன் அடிச்சு கேட்போம். என்ன இவ்வளவு நேரம் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது, இவனும் எடுக்க மாட்டான். ஒருவேளை மோகினி வந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேல ஃபோன் கூட எடுக்க கூடாதுன்னு சொல்லிடுச்சோ? மவனே, நல்லா சாப்பிட்டியா? தூங்க வர வேண்டியதானே? ஃபுல்லா அங்க இருந்து டிராவல் தானே பண்ணிட்டு வந்திருப்ப. உடம்புல அசதியா இருக்கும்ல, கொஞ்ச நேரம் வந்து பாடு. எப்போ நான் ஒண்ணு கேட்க நெசத்தை சொல்லு, சரியா? ஏப்ப இப்படி ஒரு பிரச்சனை மோகினி அது இது சுத்துதுன்னு இந்த ஊர்ல சொல்லிட்டு திரிகிறீங்களே. அதுவும் 6 மணிக்கு மேல வெளியே வரக்கூடாதுன்னு இருக்கியே. என்ன சட்டம் எவன் இதை போட்டது? முதல்ல சொல்லு போ. யாரு என்ன பிரச்சனை நான் கொண்டு வர வெளியில? இது நீங்க எப்படி எல்லாம் கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்காங்க. இவன் சங்கருக்கு ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டானே, என்னாச்சு அவனுக்கு? ஏன் மோகினி வந்து 6 மணிக்கு மேல ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோ? அப்படி இல்லவே, ஊரோட ஒத்து வரன்னு சொல்லியிருக்காவல, அந்த மாதிரி இருந்துட்டு போயிடணும். எனக்கு இதுல மேல பெருசா நம்பிக்கை இல்லை. நான் உங்ககிட்ட சொன்னோம்ல, நான் இது வரையும் பார்த்தது இல்லைன்ட்டு. அன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சு, நாமளும் மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு என்னதான் நடக்குதுன்னு போகும்ட்டு அந்த மரத்தை நோக்கி போயிட்டு பாத்துக்க. அங்க ஒண்ணும் இல்லை. நான் போறத பார்த்துட்டு நம்ம பக்கத்து வீட்டு சுமதி இருக்காது, அவ பின்னாடியே வந்திருக்கா. இவளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நான் எங்க வேணா போவேன். நைட்டு இந்த நேரத்துக்கு எங்க அண்ணாச்சி போறாருன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்திருக்கா. பின்னாடி வந்தா அவ எதையோ பார்த்துருக்கா போல, பார்த்ததுல மயங்கி கீழே விழுந்திருக்கா. அதுக்கப்புறம் நான் போய் தூக்கிட்டு இங்க வந்ததுல நான் அதை பார்த்தேன், பேயை பார்த்தேன், அதை பார்த்தேன், மோகினியை பார்த்தேன் அப்படின்னு கிளப்பி விட்டுட்டா. அவ எதை பார்த்தான்னு யாருக்கு தெரியும்? அதனால இவங்க முட்டை பசங்க எல்லாம் நம்பிட்டாங்க. மேலே இருக்கு, நாங்களும் அவன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சரி, நமக்கு எதுக்கு, நானும் அப்படியே இருந்துட்டேன். அவ்வளவுதான். நாளைக்கு நீ வெளியே போறன்னு வை, ஒன்றும் ஆகாது. ஆனா நாளைக்கு ஒரு வேளை ஏதாவது ஆயிட்டுன்னா நீ வெளியே போனதாலதான் இப்படி ஆயிட்டுருவாங்க. அதனாலதான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. படுபாடு மக்களே, அந்த சொன்ன கதையை கேட்டியலா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சுமதி அக்கா பேய பார்த்ததா இல்ல இவன்? எனக்கு சந்தேகமாவே இருக்கு. அவைய மயக்கம் போட்டு விழுந்ததும் இவன் அந்த ஸ்மார்ட்ல கரெக்டா இருந்ததும் என் அப்பம் பண்ண குசும்பா இருக்குமோ? என்ன நடக்குதுன்னு தெரியல. இதுக்கு நான் ஒரு முட்டுப்புள்ளி வைக்கிறேன். வாடா வாடா சங்கரே, எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்தேன். எப்படா இருக்கா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஏதோ ஒன்று பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்டா கடுப்பேத்துற? ரொம்ப முக்கியம் இப்ப பொண்ணு பாக்குறது. உனக்கு ஒண்ணு தான் என் வயசாகுது, உனக்கு என்ன பொண்ணு பார்த்துக்கிறாரு? நீ வேற லைஃப் என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா இந்த பெருசுமத்துல தாங்க முடியல. சரி, நீ எப்போ ஊர்ல இருந்து வந்தா எனக்கு போனே பண்ணல, என்ன மேட்ரு? நான் ஊர்ல இருந்து வந்தது இருக்கட்டும், நேற்று நைட்டு நான் ஃபோன் பண்ணல, எதுக்கு எடுக்கல? 6 மணிக்கு மேல பண்ணேன். என் ஃபோன் கூட 6 மணிக்கு மேல எடுக்க மாட்டீங்களா? ஓஹோ, உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சா? நீ வேற வெறுப்பேத்தாதடா. நான் அதுக்காக எடுக்கலடா. நான் ஒரு பொண்ணு சைட்ல வந்து லாவடிச்சிட்டு இருந்தேன். சரியா, அவ கூட சண்டை. அதனால போனை தூக்கி ஓரமா வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கையில வச்சுட்டு இருந்தா அவன் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தா பாத்துக்கிட்டே இருப்பேன்ல. அந்த சமயத்துல நீ ஃபோன் பண்ணிருக்க போல. அதான் நான் பார்க்கல. சரி சொல்லு, என்ன மேட்டர்? என்னத்துக்கு கால் பண்ண? வெளியே போலாமா?
எவ்வளோ நாள் இங்கே இருக்க போற? டேய் அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஊர்ல என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க. நீ படிச்சவன் தானே? உனக்கு எதுவும் அறிவில்லையோ? ஏதோ 6 மணிக்கு மேல மோகினி சுத்துதுன்றாங்க, மோகினி தூக்கிட்டு போயிதுன்றாங்க. இதெல்லாம் ஃப்ராட் தானே உனக்கு தெரியாதோ? இதுவரை நீ மோகினி பாத்துக்கல? ஏன் அப்போ அதை கேட்டுட்டு வெளியில விட மாட்டான்? டேய் இதுவா? டேய் இதெல்லாம் நீ டென்ஷன் ஆகாதடா. மோகினியும் இல்லை பேயும் இல்லை. நானும் அதெல்லாம் நம்புறது இல்லடா. ஆனால் எங்கள் அப்பா உங்கள் அப்பா பண்ணுற மாதிரி தான் எங்கள் அப்பா வீட்டை விட்டு இழுத்து போட்டு கதவு மூடிடுறாரு. சரி நம்ம 6 மணிக்கு மேலே சேட் பண்ண ஆரம்பிச்சிடுறதால நம்மளும் அதை பற்றி யோசிக்கிறதும் கிடையாது. சரி அதை விடு. இன்னைக்கு நைட்டு நான் அந்த மோகினியை பார்க்க போறேன். நீ வரியா இல்லையா? என்னது? மோகினியை பார்க்க போறியா? மச்சான் நான் உன்கிட்ட சும்மா பில்டப் தான்டா விட்டேன். நீ இந்த மாதிரிலாம் பேசுவேன்னு தெரியும். நீ மோகினியை பார்த்துட்டு வா. உசுரோட இருந்தால் நாளைக்கு காலையில் எனக்கு கால் பண்ணு, நான் வரேன். பயந்தாங்கோழி பையன். இன்னைக்கு நைட்டு நான் அந்த மோகினியை பிடிக்கல. அது எப்படி இருக்குன்னு நான் பாக்குறேன். இந்த மரம் கிட்ட தானே சொன்னாவ ஏதோ மோகினி சுத்துது அப்படி சுத்துதுன்ட்டு. இங்க வந்து நம்ம 1/2 மணி நேரம் ஆனா ஒரு மோகினி காணுமே. இது என்ன புது குகை மாதிரி ஒண்ணு இருக்கு? இதுக்குள்ளதான் மோகினி இருக்கோ? சரி இங்கே நிற்போம், வருதான்னு பார்ப்போம். இல்லை பார்த்தா ரொம்ப இருட்டா இருக்கே. ஒன்று பண்ணுவோம். இங்கே நெருப்பு பற்ற வச்சு இங்கேயே உட்காந்துப்போம். இன்னைக்கு அதை பார்க்காம போறதா இல்லை பார்த்துக்க. எப்பாடா நெருப்பு பற்ற வச்சாச்சு. மோகினி வருதா இல்லையோ, இந்த குழு நமக்கு தாங்க முடியலப்பா. கொசு வர கடிக்குது. இப்போ நெருப்பு பற்ற சொல்லணும்னா கொஞ்சம் இதமா இருக்குது. இந்த கொசு பூச்சியும் கிட்ட வரதில்ல. என்ன ஒரு மாதிரி சவுண்ட் கேட்க? இதான் மோகினி வர்றதுக்கு சிம்டம்ஸோ? ஹலோ, யாரு நீங்க? இந்த டைம்ல இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க? இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா? ஆமா வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, நான் வந்தேன். நீ எதுக்கு இங்க வந்த? நீ யாரு? உன் பேர் என்ன? நான் இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. என்ன சில்லறைய சதற விட்ட மாதிரி இவ்வளவு அழகா சிரிக்கிய? உன் பேர் என்ன சொல்லு? என் பேரு சாந்தா. நானும் உங்களை மாதிரி தான். இங்க ஏதோ அது இருக்கு இது இருக்குன்னு சொன்னாங்க. நானும் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்படியா? எங்க வீட்டுல சொன்னாங்க இங்க போனா மோகினி இருக்கவும் போகாதுன்னு. நல்ல வேலை நான் வந்து மோகினியை தான் பார்த்துட்டேன். மோகினினா என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்திலே ரொம்ப அழகான பொண்ணு பேரை தான் மோகினின்னு சொல்லுவாங்களா? என்ன அவ்வளோ அழகா இருக்கேன்? ஐயோ என்னை பார்த்து அப்படி சிரிக்காது, எனக்கு வெக்கமா வருது. அதை என் வாயில வேற சொல்லணுமா? என்ன வெக்கமா? ஆமா இருக்காத பின்ன. முதல் தடவை ஒரு பொண்ணு கிட்ட பேசலாம். இவ்வளவு அழகான பொண்ணு யாருமே இல்ல. இந்த லைட் வெளிச்சத்துல ஏஞ்சல் மாதிரி இருக்கிய. இந்த ஏஞ்சலோட மூஞ்சை மறுபடியும் ஒரு வாட்டி திரும்பி பாரு. ஐயோ பேய் பேய் பேய், நீதான் மோகினியா? ஐயோ ஐயோ இவ்வளவு அழகா இருந்தியே, திடீர்னு இப்படி ஆயிட்டு. இப்ப சொல்லு, என் சிரிப்பு சில்லறைய சதற விட்ட மாதிரி கிளி 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 இருக்கா? ஐயோ சில்லறைய சதற விட்ட மாதிரி கிளி கிளின்னு இப்ப என் வயிற்றுக்குள்ளதான் சவுண்ட் கேக்குது. ஏத்தா நான் வாரேன். டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா நானும் உங்க வீட்டுக்கு வருவேன். இந்த வீடியோவோட கண்டினியூஷன் பார்ட் 2ல வரும். ஸ்டே டியூன்.